ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ப்ரெட்டை வச்சு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு 2 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு பவுல் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இதை தனியாக வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு ப்ரெட் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரெண்டு ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் ஜாம் தடவிடலாம். இப்போ நம்ம இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஜாம் தடவிக்கலாம். கொஞ்சமாக நடுவில் மட்டும் தடவிக்கலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்து இன்னொரு ப்ரெட் எடுத்துக்கலாம், அதுலேயும் ஜாம் தடவிக்கலாம். இதையும் சேம் மெத்தடில் அதே போலே பண்ணிடலாம். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஜாம் தடவிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி தோசை தவா வச்சு அதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ப்ரெட்டை அதில் வச்சுக்கலாம். இது நல்லா டோஸ்ட் ஆகணும். இப்போ ஒன் சைடு ப்ரெட்டு வெந்துருச்சு, அதனால் நாங்கள் திருப்பிட்டோம். அடுத்த சைடு வெந்துருச்சான்னு டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய ப்ரெட் ஜாம் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை சாப்பிட்லாம். இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். ப்ரெட்டு சூப்பர் சாஃப்டாக குக் ஆகிருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.